சமூக வலைத்தளங்களில் பேசப்படுறவங்க எண்ணிக்கை ஜாஸ்தியாக தான் இருக்குது. இப்போ சோஷியல் மீடியா செக்மெண்ட் உங்களுக்காக வருது. இதில் என்னென்ன மாதிரி சினிமா செய்திகள்லாம் பேசுகிறாங்க, அழகர் சொல்வார். நன்றி வினோதினி. கண்டிப்பாக இன்றைக்கி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள் சூப்பர் ஹாஸ்டலுடைய சோஷியல் மீடியா செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படிங்கிற சீரிஸ் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். உலக அளவில் ரொம்ப பிரபலமான ஒரு டெலிவிஷன் சீரிஸ். அதில் இந்தியன் ஆக்டரான நெய்லித்தின் முகேஷ் நடிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்தி சொல்லியிருக்காங்க. இது 6th சீசன்லேருந்து இவருடைய ஆக்டர் அப்படி கதாபாத்திரம் இடம்பெறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸும் வந்திருக்கு. இதுக்கு அடுத்தாக பார்க்க போகிறோம் அப்படின்னா அவர் நடிக்க போகிறது குறித்து பல்வேறு பிரபலங்களும் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை அப்படின்னாலுமே கூட இது ஒரு பெரிய காசிப்பாக இருந்தாலுமே கூட அதுக்கான வாழ்த்துக்களும் தொடர்ந்து வலைத்தளங்கள் அவர் கூஞ்சிக்கிட்டே இருக்குது. இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி தென்னிந்தியாவிலிருந்து பாலிவுட்டில் போய் மிகப்பெரிய ஹீரோயினான தபுவுடைய பர்த்டே. ஸோ அவங்களுக்கான வாழ்த்துக்களும் அதிகப்படியாக வலைத்தளங்களில் பேசப்பட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தாக பார்த்தோம் அப்படின்னா ஹாலிவுட் ஆக்டர் மைக்கேல் மெகானிகி, அதாவது டல்லாஸ் பையர்ஸ் கிளப் படத்துக்காக ஆஸ்கர் விருது வென்றவரும் இன்டர்ஸ்டெல்லர் படத்துக்காக ஆஸ்கர் விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்டவருமான மைக்கேல் மெகானிகி அவருக்கும் இன்னைக்கு பர்த்டே இருக்குது. ஸோ அதனால் தொடர்ந்து அவங்க 2 பேர்த்துக்குமே மிகப்பெரியான வாழ்த்துக்கள் தொடர்ந்து அவங்களுடைய மக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நடைபெற்ற ஒரு கான்ட்ரவர்ஷியலான தொடர், அதாவது சாத்வி பராச்சின்னு சொல்லக்கூடிய பிஜேபி லீடர் ஷாருக் கானை ஒரு பாகிஸ்தான் ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரியான சொல்லி விமர்சிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கான கண்டன குரல்களும் தொடர்ந்து ஷாருக் கானுடைய ரசிகர்களும் அதுக்கப்புறம் ஷாருக்குடைய ஆதரவாளர்களும் தொடர்ந்து வலைதளங்களை பதிவிட்டே இருக்காங்க. அதுவும் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய ட்ரெண்டிங்காக இருக்குது. இதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கமல்ஹாசனுடைய தூங்காவனம் திரைப்படம் தீபாவளிக்கு வெளிவர இருக்கு. இந்த படத்துக்கான சர்டிஃபிகேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா UA அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாரும் பார்க்கும் வகையில் இருக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு. அதனால அதுக்கான வாழ்த்துக்களும் வலைத்தளங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்தா பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா அஃபிஷியலாக பாபி சிம்ஹா அண்ட் ஹீரோயின் ரஷ்மி மேனன் 2 பேருமே அஃபிஷியலாக என்கேஜ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய வலைத்தள பக்கத்தில் தெரிவிச்சிருக்காரு. இப்போ 2 பேருமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்கிற மாதிரி இந்த காசிப்பை தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கான வாழ்த்துக்களும் தொடர்ந்து பிரபலங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதில் முக்கியமானவர் பார்த்தோம் அப்படின்னா கருணாகரன். ஸோ இவர் ரஷ்மி மேனனுக்கு ரஷ்மி மேனன் பாபி சிம்ஹாவுடைய இணைஞ்சருக்காக அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தாக பார்த்தோம் அப்படின்னா மாதவன் அவர் 24ல் சூர்யா கூட நடிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்தி இருந்தது. ஆனால் இந்த படத்தில் சூர்யாவுடைய லாஸ்ட் ஸ்கெட்யூல் முடிவடைஞ்சிருச்சு. ஸோ அதுக்காக படம் 24th படக்குழுவும் அதே சமயம் சூர்யாவுக்கும் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக இந்த படம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதுதான் இன்றைக்கி சினிமா உலகை குறித்து பல்வேறு விஷயங்களாக சமூக வலைத்தளங்களில் பதியப்பட்டு வருகிறது வினோதினி.